என்ன கப்சா பாய், நாளைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் ஒன்று ஓடும். ஐயோ, உன் நார் வாயை திறந்துட்டியா? நாளைக்கு வியாபாரம் விலகின மாதிரி தான். கோவப்படாதப்பா, ஞாயிற்றுக்கிழமைனாலே கறி கடை தான் கல்லா கட்டும், அதுக்காக சொன்னப்பா. எங்கய்யா, ஒரு மாடு அடுத்தாலே அர்த்தராத்திரியில் ஓடுறது தெரியாது. ஒரு கண்ணுக்குட்டியாக இருக்கிறதுக்குள்ள காதை கட்டியுது. இதில் உன் பொண்ணான வாயை வேற திறந்துட்ட. எங்கேயாவது மாடு ஏதாவது இருக்குதா? ஆ, உனக்கு மாடு தானே வேணும்? பிடிச்சி கட்டிக்க. அண்ணா, என் பேர் மாடுமுட்டி. ரொம்ப பொருத்தமான பேர் தான். பக்கத்து ஊர். ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம். மாடா உழைப்பேன். மாடா உழைச்சா நாளைக்கு கறி ஆயிடுவ, பரவாயில்லையா? நானே சந்தைக்கு போக நேரம் இல்லாம ஊர்ல மாடு இல்லாம கடுப்புல இருக்கிறேன். வந்து வெறுப்பேற்றுங்க. அண்ணா, மாடு பிடிக்க சந்தைக்கு என்ன போனா? மாடு பிடிக்க சந்தைக்கு போகாம பொந்துக்கா போவாங்க. அது இல்லைண்ணா, எங்க ஊர்ல மாடு இருக்குது, நான் கூட்டிட்டு போறேன். மாட்டுக்கார வேலா. ஹலோ, கறிக்கடை கப்சா பாய்ங்களா? ஆமா, கப்சா பாய் தான். நீங்க? நாளைக்கு வீட்டுல விசேஷம் இருக்கு. 60 கிலோ கறி கிடைக்குமா? எத்தனை கிலோ சார்? 60 கிலோ. 60 கிலோவா? இந்த ஆறு போட்டு பக்கத்துல முட்டை போட்டு இருக்குமே, அந்த 60 அடா ஆமாயா, கிடைக்குமா கிடைக்காதா? காலையில 10 மணிக்கெல்லாம் தானு கிடைக்கும் சார். அட்ரஸ் சொல்லுங்க சார். அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ. ஓகே ஓகே சார், ஓகே சார். மாடு முட்டி, நீ வேலை கேட்ட நேரம் பல்கா 60 கிலோ ஆர்டர்டா. உன்னை வேலையில சேர்த்துக்கிட்டா நான் எங்கே போயிடுவேன். இப்பல இருந்தே உனக்கு வேலைடா. சரிண்ணே சரிண்ணே. ஐயோ, ஆர்டரே 60 கிலோனாக்கா ரெகுலர் கஸ்டமருக்கு வர பத்தாதே. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அண்ணா, 2 மாடு வேணாலும் இருக்குது. 2 மாடு இருக்கா? ஐயோ என் ராசா, இத்தனை நாள் எங்கடா இருந்த? எங்க ஊர்ல தான். இதுல இது வேறயா? டேய் எழுந்துரு. ஆமா, என்ன பண்ண? நீங்க வேலை கொடுத்த முதலாளி இல்ல, காலில் வந்து கும்பிடலாம் பார்த்தேன், முடியலண்ணா. அதெல்லாம் உன்னால முடியாது. சரி வா, மாடு பிடிக்க போலாம். அண்ணா, நைட் ஆகி போச்சு, நம்ம காலைல போலாமா? சரி சரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம வீட்டுல நைட்டு படுத்து வந்துட்டு காலைல போவோம். இது கோழி என்னண்ணா, நடுஜாம தேப்பிட்டு பேசாம தூங்கண்ணா. என்னது தூங்கவா? உன்னை நம்பி தாண்டா நாங்கிறேன். எழுந்துடுறா. அண்ணா, எனக்கு பால் குடிச்சா தானே முழிப்பு வரும். புறம்போக்கு பையா, பால் என்ன பொண்ணுட்டா வாங்கி தரேன். ஏந்து வாடா. சரிண்ணா, ஆனால் ஒரு விஷயம், மாடுறோம் எனக்கு பயம். நீங்கள் தான் பிடிக்கணும், சரியா? சரிடா வாடா. ஏண்டா மாடு முட்டி, நீயே மாடு மாதிரி தான் இருக்கிற, உனக்கா மாட்டை பார்த்து பயம்? அண்ணா, கிண்டல் பண்ணாதீங்கண்ணா. இன்னும் எவ்வளோ தூரம்டா? அண்ணா, கம்முன்னு வாங்கண்ணா. அண்ணா, மாடு அங்கதான் இருக்குது, போய் பாருங்க. நீ எங்கடா போற? மாடு கிட்ட கயிறு வாங்க வேணாம், இப்போ வேணும் வந்துடுறேன். சரி போ, சீக்கிரம் வந்துடு. அடடா, இவனை போய் சந்தேகப்பட்டுமே, இவ்வளோ அறிவா இருக்கா நீ? இங்கதான் இருக்குதுன்னு சொன்னா, மாட்டை காணாமே. எங்க இருக்கு? எங்கடா மாட்டை காணோம்? என்னண்ணா, அங்க பாருங்க. எங்கடா காணாமேடா? தெரியல, அங்க பாருங்க. அங்கேயா? எங்க பார்க்க சொல்றான்? எங்கடா? அண்ணா, கீழே பார்க்காத, மேல பாருங்கண்ணா. அடங்கொம்மால. அப்படியே திரும்பி அங்க பாருங்க. பாத்தீங்களா? இதான் அந்த 2வது மாடாடா. அண்ணா, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிக்க? ரொம்ப புத்திசாலி நீங்க. அண்ணா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு மாடுனா எனக்கு பயம். இந்தாங்க கயிறு, போய் மாட்டை கட்டி ஈத்துருவாங்க. ஏண்டா, அந்த மாட்டை இந்த கைத்தல கட்டி நான் 800 ரூபா? என்னண்ணா, மயிரை வச்சு மழையே ஈத்துன்னு வராங்க, இந்த கவர் வச்சு அந்த மாட்டை இட்டுன்னு வர மாட்டீங்க? ரொம்ப முட்டாள்ண்ணா நீங்க. முட்டாள் தாண்டா. மாட்டுக்கார வேலைக்கு சேர்த்த பேரு நான் முட்டாள் தாண்டா. ஹலோ,
ஏய் நான் தான் 60 கிலோ கறி ஆர்டர் கொடுத்துருந்தேன்ல, இப்போ 80 கிலோவா கொடு. அண்ணா பார்த்தீங்களா 80 கிலோ எல்லாம் நான் வேலைக்கு வந்த ராசி தான். ஆத்தா, உன்னை என்ன பண்ணலாம்? அண்ணா ஆர்டர் அதிகமாச்சுன்னு சொல்லி அந்த போன்விட்டா மறந்துடாதீங்க. எது? போன்விட்டா போன்விட்டா. வந்துட்டா? இப்பவே தந்தானே உனக்கு. இந்தா, பாரு. யார்கிட்டயாவது மாடு இருக்கு, வியாபாரம். இதோட இந்த பக்கமே வரக்கூடாது. உன்னை நம்பி வீணா போயிட்டனடா. 60 கிலோ நான் இப்ப 80 கிலோ ஆர்டர் என்னடா பண்றது? யாரானே ஏன் மாடு முட்டையை போட்டு அடிக்கிறீங்க? மாடு எடுத்துட்டு கூட்டின்னு வந்து அந்த மாட்டை காட்டுறான். அடிக்காம என்ன பண்ணுவோம்? 80 கிலோ ஆர்டர் ஆச்சு. ஐயோ, எங்க ஊர்ல அறிவில்லாத முட்டால அவன் தான். அவனை நம்பி வந்திருக்கீங்களே. அம்மா, மாடு ஏதாவது கிடைக்குமா? கமிஷன் தரேன். எங்க ஊர்க்காரனால ஏமாந்துருக்க, அதுக்காக காட்டுறேன். வா. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு தேங்காய் ரொட்டி. தேங்காய் ரொட்டியா? அண்ணா என் பேர் மாடுமுட்டி. இவனும் உன மாதிரி இருப்பானு. ஏம்பா தேங்காய் ரொட்டி, இந்த மாதிரி செல மாடு இல்லை, பால் கறக்கிற பசு மாடும் இல்லை, உயிர் மாடு விற்கிற மாடு. மருத்துவ முட்டாளா இருந்தா ஊர்ல எல்லாரும் முட்டாளா ஆயிடுவாங்களா? கோவப்படாதப்பா. உன் பேரை கேட்ட உடனே ஒரு சின்ன சந்தேகம். விற்கிற மாடு தான் நாங்க. ஆமா, உங்க ஊர்ல எவனும் சட்டையே போட மாட்டீங்களா? சரி சரி, வா வா. மணிக்கு மாடு பிடிக்க வந்தவன மாடு காட்டுறேன்னு கடைசியில விடிஞ்சே போச்சுடா. உனக்கு மாடு வேணுமா வேணாமா? வேணும். அப்ப கம்மன வா. ஏம்பா, நீ கேட்ட மாடு அதுதான் பாரு. தேங்காய் ரொட்டின்னு உன் பேரை கேட்டதும் மாடு முட்டி மாதிரி ஏடா கூட பண்ணிடுவேன்னு தப்பா நினைச்சிட்டேன்பா. சாரிப்பா. அவங்க கிடக்குற அறிவு கெட்டவன். சரி, இப்படியே உட்காரு. இப்படியே உட்காருவா? ஏன் உட்கார சொல்றான்? ஆமா, இது விற்கிற மாடு தானே? மாடு மட்டும் மாதிரி இந்த தேங்காய் ரொட்டி வேணா முட்டாள கிடையாது. நீ கேப்பேன்னு தெரிஞ்சுதான் இப்ப நான் உட்கார சொல்லியிருக்கிறேன். புரியலையே. இங்க பாருங்க வெளியூர்காரர, மாடு இப்பதான் புல்லு மேயுது. ஆமா, மேய்து. மேய்தா என்ன கொஞ்ச நேரத்துல தண்ணி தாக எடுக்கும். தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? மாடு வைக்கும். விற்குமா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாடு வைக்க பாருங்க. அப்ப தண்ணி இல்லாம விக்குத, அதுதான் விற்கிற மாடா? ஆமா, இது கூட தெரியாத முட்டாளா இருக்கிறீங்க. அதனால தான் மாடு முட்டி உங்களை ஏமாத்திருக்கிறான். இதுக்கு மாடு முட்டியே பரவாயில்லடா சாமி. மாட்டுக்கார வேலை உன் மாட்டு மறுபடியும் நான் தான்யா 80 கிலோ கறி கேட்டிருந்தேன்ல, கூட 10 கிலோ போயிட்டு 90 எடுத்துட்டு வா. இவன் என்ன நம்மள வெறுப்பு ஏத்துறானோ? இப்ப என்ன 90 கிலோவா? கமிஷனை மறந்துடாதீங்க. திரும்ப ஒரு தடவை சொல்லு ராஜா. கமிஷன் 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 தானே வேணும். இதோ தரோம். ஐயோ, 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 அடிக்கிறாரு. பசங்களா, மாட்டுக்கார வேலை அவ்வளவுதான். சொந்தக்காரங்க அதிகமா வந்துருவாங்க போல தெரியுது. இன்னும் ஒரு 10 கிலோ சேர்த்து 100 கிலோவா கொடுங்க. அதானே? எல்லாம் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டிய, நீ ரொம்ப புத்திசாலியா. உங்க பேரு என்ன? இல்ல, என் பேரு கரிச்சட்டி. நினைச்சேன்டா. ஏய், ஆக மொத்தம் மாடு முட்டி, தேங்காய் ரொட்டி, கறி சட்டி, 3 சட்டி சேர்ந்து என் சட்டி கேட்டீங்களாடா? உங்களால கப்சா போய் சொந்த ஊருக்கே போயிட்டேன்டா. சொந்த ஊருக்கு போயிட்டானா? அப்ப நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேரா குதிரை குட்டி. குதிரை குட்டியா? அப்ப குதிரை கறி கிடைக்குமா? டேய், இந்த கறிகடே வேணாம்டா, போடா. என்னடா தேங்காய் ரொட்டி? ஏன்டா கல்ல தூக்கி குளத்துல போடுற? படத்துலலாம் பார்த்தது இல்லை, குளத்துல கல்லை போட்டா கொஞ்சம் சுலபமாகறான்னு அர்த்தம். ஓஹோ, அப்படியா? ஏறு வர. எங்க போறான்? டும்கா. டேய்
ஏன்டா தேங்காய் ரொட்டி ஏன்டா இவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போடுற? நீ கொஞ்சம் சுகமா இருந்தா சின்ன கல் போட்ட, நான் ரொம்ப சுகமாகறேன் அதான் பெரிய கல் போட்டேன். டேய் நீ பெரிய புத்திசாலிடா. நீனா அது இந்த ஊருக்கே தெரியுமே. நம்ம 2 பேரும் புத்திசாலி தெரியுது. அப்ப நீ கூட்டினு வந்த கறிக்கடை பைய நம்மள புட்டால என்ன அடிச்சு துரத்துறான். ஆமாண்டா, நம்ம முட்டாள புத்திசாலின்னு இப்பே தெரியும்டா. என்னடா பண்ணலாம்? நம்ம ஊர்ல ஒரு நோட்டு சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இப்பயே போய் கேட்போம், நம்ம புத்திசாலியா புட்டாளான்னு. இப்பே போலாம். சாமி சாமி சாமி, எங்களோட ஊர்ல எல்லாரும் முட்டாள்னு சொல்றாங்க சாமி. நாங்க முட்டாளா? புத்திசாலியா? சொல்லுங்க சாமி. உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க யாரும் நான் சொல்றேன். சாமி நாங்க யாரும் எங்களுக்கே தெரியும் சாமி. நான் மாடுபுட்டி. நான் தேங்காய் ரொட்டி. நீ புத்திசாலியானா என்ன செய்வ? கண்ட கண்ட கழுதுகிட்ட எல்லாம் நான் புத்திசாலியான்னு கேட்க மாட்டேன் சாமி. நீ புத்திசாலியானா என்ன செய்வ? உங்களுக்கு ஒரு செட்டி வாங்கி தரணும் சாமி. முட்டாள புத்திசாலியாவும் புத்திசாலிய முட்டாளாவும் மாத்திர வித்த ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீங்க 2 பேரும் ஒரு பொண்ணை விரும்புங்க. நாங்க ஏன் இரும்பணும்? நாங்க நல்லா தானே இருக்கிறோம். உங்களை இரும்ப சொல்லல, விரும்ப சொன்னேன். அப்படின்னா லவ் பண்ணணும். லவ்வா? அந்த லவ் 10 நாள்ல கட்டானா நீங்க புத்திசாலி, மாச கணக்கா போனா நீங்க முட்டாள். அதை வச்சு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சாமி, நாங்க நாங்க வரோம் வரோம் சாமி. முக்கியமான விஷயம், இதோட இந்த பக்கம் திரும்பாதீங்க. போங்க. ஆட முட்டை முதல் வர பொண்ணா நான் லவ் பண்றேன், 2வது வர பொண்ணா நீ லவ் பண்ண. ஏய் தேங்காய் ரொட்டி, சாமியார் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன கேட்டா மேல பாடுறா. நீங்க 2 பேரும் ஒரு பொண்ணை விரும்புங்க, ஒரு பொண்ணை விரும்புங்க. ஆமாண்டா, 2 பேரும் ஒரே பொண்ணா லவ் பண்ண சொன்னாரா? சொன்னாரா? என்ன நான் முட்டாளா இருப்பேன்டா. தேங்க்ஸ்ரா. என்ன மெடிசன்? ஹலோ எஸ்கிஸ். எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ. என்னங்கடா பாட்டு. என்ன பாட்டு? எனக்கு என்ன முன்னாடியே பிறந்தவன் நீதான். இதயத்தை கவுரு கட்டி இழுத்தவ நீதான். அட தூ, உங்க முகர கட்டுக்கு இந்த பாட்டு கேக்குதா? எழுந்துருங்கடா. நல்லா மலமாடு மாதிரி தான் இருக்கானுங்க. என்னங்கடா, என்னை விட உங்களுக்கு பெருசா இருக்கு. அதுக்கு இருக்கட்டும், வழியே போனவளை ஏன்டா நிக்க வச்சீங்க? நாங்க 2 பேரும் உன்னை லவ் பண்றோம். லவ் பண்றீங்களா? 2 பேரும் சேர்ந்தா? டேய், 2 பேரும் சேர்ந்து பண்ணாத பேரு லவ் இல்லடா, பவ்வு. அப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை love பண்றோம். முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுவோ. உங்க 2 பேரையும் பண்ணணும்னா அதுக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டினா தான் முடியும். தாலியா? தாலின்னா எங்க இருக்குது? தோ. என்னங்கடா இப்படி எட்டி பாக்குறீங்க? விட்டா பூந்துருவீங்க போல இருக்க. ஒண்ணுதாங்குது, இன்னொன்னு. டேய் அதான்டா இது. ஏய் மாடு புட்டு, ஒண்ணுமே புரியலடா. தேங்காய் ரொட்டி, ஒரு பக்கம் நீ பிடிச்சிக்கோ, இன்னொரு பக்கம் நான் பிடிச்சிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து தாலி கட்டலாம். ஏய் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டுடா. என்னங்கடா அங்க தனியா பேசுறீங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து தாலி கட்ட போறோம். சேர்ந்தா? சரி இந்தாங்க. ஏண்டா தாலியே 2 பேரும் சேர்ந்து கட்டுறீங்களே, மத்த சமாச்சாரம் நீங்க 2 பேரும் பிரிக்க பாக்குறியா? நாங்க எது செஞ்சாலும் ஒண்ணா அது தான் சரி, செய்வோம். அதையும் தான் பார்ப்போம்.
சாவடிக்கிறானுல்ல. டேய் விடுங்கடா விடுங்கடா டேய். ஏய் மாடுமுட்டி, இவளை விட அழகா வேற எந்த பொண்ணும் கிடைக்காதே. விடாத குடி, நல்லா இறுக்கி கட்டு. டேய் சாங்க கட்டு, நம்ம மட்டும் சாங்க கட்டுன்னு வச்சுக்கோ, நம்மள வேணாம் சொல்லிடுவா. சாங்க கட்டு, உனக்கு இருக்கு சாங்க கட்டு. சாங்க கட்டு, சாங்க கட்டு. என்ன பண்ண முடியல? அடிக்கடா, அடிக்கடா, ஓடிடா, ஓடிடா. ஓடிடா, 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 ஓடிடா. ஓடிடா, தேங்காய் ரொட்டி.